அதிமுக அரசு தயாரித்து வழங்கிய ஆளுநர் உரையில் 10 பொய்கள் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அது குறித்து விமர்சனம் செய்துள்ளார். அரசின் உரையை ஆளுநர் RN ரவி வாசிக்காமல் புறக்கணித்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் அது குறித்து அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உலக முதலீட்டாளர் மாநாடு, வெள்ளத்தை கையாண்டது உள்ளிட்டவை குறித்து பொய்கள் இருப்பதாக சாடியுள்ளார். அத்துடன் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய சாதனை ஆளுநர் உரையில் இடம்பெறாமல் போனது மிகப்பெரிய ஏமாற்றம் எனவும் விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் 33 லட்சம் கோடி ரூபாயும், குஜராத் 26 லட்சம் கோடி ரூபாயும் முதலீடு ஈட்டிய நிலையில் உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 6,60,000 கோடி ரூபாயை மட்டுமே தமிழ்நாடு ஈட்டியதாக சுட்டிக்காட்டினார். அப்படி இருக்கையில் நாட்டிலேயே அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று எப்படி கூற முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்றவை அனைவரையும் சென்றடையாத நிலையில் அவற்றை சாதனையாக கூறுவதையும் எப்படி ஏற்க முடியும் என வினவியுள்ளார். எனவே பொய்களை தொகுத்து வழங்கிய ஒரு உரையை கட்டாயமாக ஆளுநர் வாசிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது நகைமுரண் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இமாச்சலில் கார் விபத்தில் சிக்கி மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் சுமார் 1 வார காலத்திற்கு பின்னர் கைப்பற்றப்பட்டுள்ளது. சைதை துரைசாமியின் மகன் மறைவுக்கு முதலமைச்சர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை முன்னாள் மேயராக இருந்தவர் சைதை துரைசாமி. அதிமுகவின் முதல் சென்னை மேயர் என்ற சிறப்பை கொண்ட சைதை துரைசாமி மனிதநேய அறக்கட்டளை என்ற IAS அகாடமியை நடத்தி வருகிறார். இங்கு ஏராளமான மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சிகளை நடத்தி வருகிறார். இவரது மகன்தான் வெற்றி துரைசாமி. என்றாவது ஒரு நாள் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ள 45 வயதான வெற்றி துரைசாமி தனது தந்தையுடன் சேர்ந்து IAS அகாடமியையும் கவனித்து வந்தார். இந்த நிலையில்தான் தனது நண்பருடன் கடந்த 1 வாரத்திற்கு முன்னர் இமாச்சல பிரதேசம் சென்றார் வெற்றி. காரில் கடந்த 4ஆம் தேதி சட்லஜ் நதிக்கரையின் அருகே அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வெற்றி உட்பட 3 பயணம் செய்த நிலையில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றுக்குள் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் வெற்றியின் நண்பர் கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டார். ஆனால் வெற்றியின் நிலை குறித்து தெரியாததால் அவரை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்றது. அவரைப் போல மாதிரி பொம்மையை ஆற்றில் வீசி நீர் செல்லும் வழித்தடத்தையும் கண்டறியும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே வெற்றியின் உடைகள், உடைமைகள், சூட்கேஸ், ஐபோன் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன. பாறை இடுக்குகளில் இருந்த மனித மூளை வெற்றியினுடையதா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் அது குறித்து ஆய்வும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் 1 வார காலமாக தேடப்பட்டு வந்த வெற்றி மீட்பு படையினரால் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். விபத்து நடைபெற்ற இடத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் வெற்றியின் உடல் கைப்பற்றப்பட்டது. வெற்றி துரைசாமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அவரது மறைவிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தந்தையும் எதிர்கொள்ளக்கூடாத துயரத்தை சந்தித்துள்ள சைதை துரைசாமிக்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும் X தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வெற்றி துரைசாமியின் உடல் இன்று மாலை 5 மணிக்கு நந்தனத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் தீநகர் கண்ணமாப்பேட்டை மயானத்தில் 6 மணிக்கு தகனம் செய்யப்பட உள்ளது. பீகார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. 5 ஆண்டுகளில் 3 முறை ஒருவரே முதலமைச்சராக பதவியேற்றது உலகத்தில் வேறு எங்கும் நடந்திராத ஒன்று என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக நிதிஷ்குமாரின் JDU கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 43 இடங்களை மட்டுமே பிடித்த நிலையிலும் முதலமைச்சர் பதவியை அவருக்கு கொடுத்து
கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டது பாஜக. 2 ஆண்டுகள் கழித்து தனது கட்சியை உடைக்க பாஜக முயற்சிப்பதாக கூறி காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரிகள் அங்கம் வகிக்கும் மகா கத்பந்தன் கூட்டணியில் இணைந்தார் நிதிஷ்குமார். கருத்து முரண்பாடுகள் காரணமாக இந்த கூட்டணியில் இருந்தும் அண்மையில் நிதிஷ்குமார் விலகி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமானார். இதன் தொடர்ச்சியாக பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. वर्तमान राज्य मंत्रिपरिषद में विश्वास व्यक्त करती है. முன்னதாக ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த சபாநாயகர் அவத் பிகாரி சௌத்ரி மீது பாஜக எம்எல்ஏ நந்த் கிஷோர் யாதவ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்திற்கு ஆதரவாக 125 எம்எல்ஏக்களும் எதிராக 112 எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். தொடர்ந்து சபாநாயகர் பதவியிலிருந்து அவத் பிகாரி சௌத்ரி நீக்கம் செய்யப்பட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான விவாதத்தில் பேசிய நிதிஷ்குமார், இந்தியா கூட்டணி மூலம் தான் அனைவரையும் ஒன்றிணைக்க முயற்சித்ததாகவும் ஆனால் ஒன்றும் பலனளிக்கவில்லை என்றும் கூறினார். எனவேதான் தனது பழைய கூட்டணிக்கு திரும்பிவிட்டதாகவும் இனி இந்த கூட்டணியை விட்டு ஒருபோதும் செல்லப்போவதில்லை என்றும் அவர் கூறினார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேசிய முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி, 5 ஆண்டுகளில் 3 முறை ஒருவரே முதலமைச்சராக பதவியேற்றது உலகத்தில் வேறு எங்கும் நடந்திராத ஒன்று என கூறினார். ராஷ்டிரிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் சேட்டன் ஆனந்த், நீலம் தேவி, பிரகலாத் யாதவ் ஆகியோர் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் வரிசையில் அமர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மொத்தமுள்ள 243 வாக்குகளில் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக 130 வாக்குகள் பதிவாகின. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தன.